நாம் வாழும் இந்த குறுகிய காலகட்டத்தில் தேட வேண்டிய அரிய செல்வம் எதுவென்று கேட்டால் அதுதான் கல்வி. ஆம், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் எத்தனையோ செல்வங்களை குறிப்பிட்டாலும் யாராலும் திருட முடியாத, அழிக்க முடியாத ஒரே செல்வமாக குறிப்பிட்டது கல்வியை மட்டும்தான். இன்று திரு வாவேச ஐயர் அவர்களின் நினைவு தினம். அவரை பற்றி உங்கள் முன் சில வரிகள் பேச வந்துள்ளேன். இவர் இந்திய விடுதலைக்காக முதன்மை பங்காற்றியவரும் சிறந்த இலக்கியவாதியும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். திரு வாவேச ஐயர் என அழைக்கப்படும் வரகனேரி வேங்கடேச சுப்பிரமணியம் திருச்சி வரகனேரியை சேர்ந்த வேங்கடேச ஐயருக்கும் காமாட்சி அம்மாருக்கும் ஏப்ரல் 2, 1881 மகனாக பிறந்தார். வணக்கம். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்றும் நடுவு நிலையால் கல்வி அழகே அழகு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டும் புண்ணுடையார் கல்லாதவர் என்று கல்வியின் சிறப்புணர்ந்து இன்று கல்வி பயில வந்திருக்கும் என் அருமை மாணவ செல்வங்களையும், தன் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் அருமை பெற்றோர்களையும், மாணவிகளின் வளர்ச்சியையே தன் உயிர் மூச்சாக சுவாசிக்கும் உதவி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை உதவி தலைமை ஆசிரியர் திரு வி ஜெயக்குமார் அவர்களும், பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஈவ்லின் நேபிள் செல்வராணி அவர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அலுவலக பணியாளர்களையும், காவலர்களையும், விடுதி காப்பாளர்களையும் வருக 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 என இருகரம் குப்பி வரவேற்கிறேன். சென்ற வருடம் இறை அருளால் இனிதே முடிந்தது. இவ்வருடம் இனிதே ஆரம்பமாகிறது. போன வருஷம் 10th-லையும் 12th-லையும் நம்ம சென்டம் ரிசல்ட் பலத்த கரவழி எழுப்பணும். 12th-ல 295 மாணவிகள் அப்பியர் ஆகி
295 மாணவிகளும் தேர்வு பெற்று 100% தேர்ச்சியை பெற்றோம். Daulat Nisha 12F Computer Application Group 574 out of 600 முதல் இடத்தை பெற்றார். R Dharani 12A Computer Science Group English Medium 562 out of 600 இரண்டாம் இடம். B Nalina 12B Biology Group Tamil Medium 548 out of 600 மூன்றாம் இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அகல்யா 12A 100க்கு 100 மதிப்பெண்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸிலும், ஆர் தாரணி 12A 100க்கு 100 மதிப்பெண்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸிலும் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். இம்மாணவிகள் வழங்கிய திருமதி திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அக்கௌண்டன்சியில் தௌலத் நிஷா 12F 100க்கு 100 மதிப்பெண்களும், பி உமா மகேஸ்வரி 12F 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இம்மாணவியை வழிநடத்திய திருமதி வாசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திருமதி ஜான்சி, திருமதி ராகமாலிகா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 10th ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம சென்டம் ரிசல்ட் அதில் 233 மாணவிகள் தேர்வு எழுதி 233 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். 100% தேர்ச்சி வாங்கியிருக்கோம். ஓவியா 10A1 இங்கிலீஷ் மீடியம் 485 அவுட் ஆஃப் 500 வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். கே கேஷிகா 10A2 இங்கிலீஷ் மீடியம் 483 அவுட் ஆஃப் 500 செகண்ட் பிளேஸ். P. Sherin Christy 10C Tamil Medium 482 out of 500 third place. இந்த மூன்று மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். கேஷிகா 10A2 சயின்ஸ்ல சென்டம், பிரியாஸ்ரீ 10A1 சயின்ஸ்ல சென்டம். இம்மாணவிகளை வழிநடத்திய மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா, மிஸ்ஸஸ் வீணா ரேகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நேற்று தான் காமராஜர் அவார்டு மெயில் வந்துச்சு. நம்ம ஸ்கூலில் படித்த அமலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப்பில் படித்தா. அவள் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸில் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. போல் வால்ட்லேயும் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அப்புறம் 6th அவள் ஸ்டேட் லெவல் மீட்லெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கான். அப்புறம் சப்ஜெக்ட்லேயும் அவள் 80% வாங்கி இப்போ காலேஜில் படிச்சுட்ருக்கான். எஸ்ஆர்சியில் பிகாம் படிச்சுட்ருக்கான். ஸோ அந்த மாணவிக்கு 20,000 ரூபாய் காமராஜர் விருது கிடைத்திருக்கிறது. இம்மாணவிகளை வழிநடத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி ஆசிரியர்கள் திருமதி சத்யபிரியா, திருமதி சந்தான பிரியா, திரு குணசேகரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வருஷம் நம்ம ஸ்கூல்ல காமராஜர் அவார்டு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த காமராஜர் அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? தமிழ் மீடியத்தில் படித்து 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதாவது அகாடமிக் சைடும் நல்லா இருக்கணும், படிப்பும் நல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சிறந்திருக்கணும். அது இருந்தால் அது ஒவ்வொரு இதுக்கும் மார்க் உண்டு. அந்த மார்க் போட்டு யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. திருச்சியில 15 பேருக்கு காமராஜர் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதில் நம் பள்ளி மாணவி அமலா காமராஜர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்ற வருடம் NMMS தேர்வு எழுதி 9Bல் பயிலும் எஸ் ஜெகாஸ்ரீ, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வரலாம். 9Bல படிக்கிற எஸ் ஜெகாஸ்ரீ, 9A2 ஹேமா, 9A2 நாகசிபாஷினி, இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் NMMS எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க. பலத்த கரவழி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இம்மாணவிகளை வழிநடத்திய திருமதி ஈவ்லின், திருமதி மீனா ரேகா, திருமதி தவப்பிரியா, திருமதி ஹேமலதா செல்வராணி, திருமதி பெஸ்ஸி, திருமதி புவனேஸ்வரி மேத்தமேட்டிக்ஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 9A1ல படித்த திவ்யா பிரபாக்கும் 11Aல படிக்கிற கேஷிகா 2 பேரும் வாங்க. இன்ஸ்பயர் அவார்டில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தலா ரூபாய் 10,000 பரிசு கிடைத்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
பலத்த கரவொலி இருக்கணும், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பல மாவட்டத்திலிருந்து பல பள்ளிகளோட போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளோம், சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாணவிகளை வழிநடத்திய திருமதி ஹேமலதா செல்வராணி, திருமதி சாந்தி, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த NMMS எக்ஸாம் பாஸ் பண்ண 3 ஸ்டூடெண்ட்டுக்கும் 12th முடிக்கும்போது 48,000 அவ அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும். அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெருமை, அவங்க மேல படிக்கிறதுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் புரிஞ்சுச்சுங்க. ஸோ NMMS எக்ஸாம் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஃப்ரீயாக ஈவினிங் 4:10 to 5:10 எடுக்கிறாங்க, சாட்டர்டேஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. 1 வருடம் நாங்கள் கோச்சிங் கொடுத்து அவங்கள நாங்கள் எக்ஸாம் எழுத வைக்கிறோம். அந்த ஆசிரியர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் செலவில்லாமல் எங்கள் பள்ளி ஆசிரியர்களின் உழைப்பாலும் அவர்கள் வழிகாட்டுனதுனாலும் தான் எங்கள் மாணவிகள் சாதனைகள் புரிகிறார்கள். அதற்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10th 12th ரிசல்ட்டுக்காக அரும்பாடுபட்ட உதவி தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், காவலர்கள், விடுதி காப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியையும் இச்சேவை நிறுவனமான திருச்சி சேவா சங்கத்தில் நல்வழியில் நடத்தி கொண்டு எங்களை நல்வழியில் நடத்தி செல்லும் சேவா சங்க நிர்வாக உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியாண்டும் சிறப்பாக நடைபெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று வரையில் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்து கையில் செல்ஃபோனோடையே இருந்து டிவி எந்நேரமும் பார்த்து பொழுதை கழித்த மாணவிகள் இன்றையிலேருந்து டியூன் ஆகணும். நேரத்துக்கு எழுந்து நேரத்துக்கு சாப்பிட்டு செல்ஃபோனை தூர வச்சிடணும். சென்ற கல்வி ஆண்டில் நம் பள்ளியில் தேர்வு எழுதிய முழு ஆண்டு தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் 6வதுலேருந்து 12வது வரையிலும் எல்லா மாணவிகளும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு சென்றுள்ளனர். நல்லா கரவொலி எழுப்பி நாமே பாராட்டிக்கலாமே. இது எப்படி சாத்தியமானது? நம்மளோட பள்ளி தலைமை ஆசிரியரின் வழிகாட்டுதலாலும் நம்ம பள்ளியின் ஆசிரியர்களோட கடின உழைப்பாலும் தான் இந்த தேர்ச்சி சாத்தியமானது. இந்த தருணத்தில் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியை மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்துள்ள மாணவிகள் அவர்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த திருச்சி மாநகரிலேயே சிறந்த பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளியில் சேர்ந்திருக்கீங்க. நீங்கள் அனைவருமே வரக்கூடிய கல்வி ஆண்டில் சிறப்பாக கல்வியை பயின்று சிறந்த அளவில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக முடிவடைந்தது. இறைவன் அருளால் நமக்கு 10th and 12th சென்டம் ரிசல்ட் கிடைத்தது. இந்த வருடம் 2026-27 புது வருடம் இனிதே ஆரம்பமாகிட்டது. மாணவிகள் அனைவரும் கல்வியை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த வருடம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த வருடமும் நம்ம சென்டம் ரிசல்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும். இதற்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பும் மிகவும் அதிகம். நீங்களும் நாங்களும் சேர்ந்துதான் மாணவிகளை நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும். கல்வியை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த வருடம் மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிசிக்கல் டைரக்டர் மிஸ்ஸஸ் சத்யபிரியா அவங்க 2013 NCC இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாலசரஸ்வதி மிஸ் இருந்தாங்க. இப்போ அந்த இன்சார்ஜ் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு 12 years ஆயிடுச்சு.
அதனால் அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த கேடருக்கு அவங்க உயர்ந்திருக்கிறார்கள். 2 ட்ரைனிங் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ குவாலியரில் போய் ஒரு 20 days ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு 3 ஸ்டார் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நவ். இன்னும் 3 வருடம் கழித்து சீஃப் ஆஃபீஸராக வந்துடுவாங்க. ஸோ சிறப்பாக அவங்க என்சிசியை நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பெற்றுள்ளார். அவர்களுடைய ரேங்கினை அதாவது 3 ஸ்டார்களை அணிவித்து கௌரவிக்குமாறு நமது தலைமை ஆசிரியர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் காமராஜர் அவார்டு கிடைக்கணும், காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், நல்ல வேலையில் நீங்கள் பிளேஸ் ஆகி உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், உங்கள் லைஃப்பில் உன்னத நிலையை அடையணும்னா நல்லா படிக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நம்ம செய்வோம். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஆகஸ்ட்டில் நம்ம ஸ்போர்ட்ஸ் டே வைப்போம். அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். டிசம்பரில் நம்ம ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நம்ம ஸ்கூலில். அப்புறம் என்சிசி, ஆர்எஸ்எஸ், கைடு, என்எஸ்எஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஜேஆர்சி இப்படி ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் 5 மதிப்பெண்கள். இப்போ என்சிசி, என்எஸ்எஸ், ஜேஆர்சி நான் இப்போ சொன்னேன் நிறைய குரூப்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஜேஆர்சி, கைடு, எவ்ரி திங். நீங்கள் இதிலெல்லாம் என்எஸ்எஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ளஸ் அகாடமிக் சைட் நல்லா இருந்துச்சுன்னா காமராஜர் அவார்டு கிடைக்கும். காமராஜர் அவார்டுக்காக நம்ம இதை உழைக்கலை, நம்மளுடைய வளர்ச்சிக்காக, பன்முக வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர இயலும். வெறும் படிப்பு மட்டும் படித்தா பத்தாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மட்டும் இருந்தால் பத்தாது, இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். எப்படி 2 சக்கரங்கள் இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு வண்டி சீராக ஓடுமோ, நாம் 2 சக்கரங்களாக நம்ம அகாடமிக்கையும் நல்லா வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் நல்லா வச்சு அதில் சிறந்து விளங்க வேணும். அப்போ தான் நம்ம உன்னுடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும். வாழ்த்துக்கள். புரிஞ்சுட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் கலந்துக்கணும். நம்ம பள்ளியில் பரதநாட்டியம், சிலம்பம், ஹிந்தி எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய நம்ம சொல்லித்தரோம். அதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பெற்றோர்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தேங்க்யூ. நான் பார்த்தீங்கன்னா 2013 இந்த என்சிசி யூனிட்டை எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3 months ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி இருக்குது. என்சிசி எடுக்கிறோம், அதாவது டீச்சர்ஸ் காலேஜில் வேலை பார்க்குற லெக்சர்ஸ் இவங்க மட்டும்தான் போக முடியும். போகணும் அப்படின்னா விமனாக இருந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குவாலியர்ன்ற இடத்துல மட்டும்தான் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 3 months 90 days இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களும் வருவாங்க. அப்போது ஒரு 150 பேரோட நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்மி பேஸ்டு ட்ரைனிங் தான். ஆர்மியில் எப்படி வந்து ட்ரைனிங் கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் ட்ரைனிங் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 2023 பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெஃப்ரெஷர், ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷர் போனேன். அடுத்தது இப்போ 2026 செகண்ட் ரெஃப்ரெஷர் போனேன். 2 தடவை நான் ஆக்சுவலாக 10 yearsலேயே நிறைய தடவை நான் வந்து ரெஃப்ரெஷர் போகிறேன் அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ வேகன்சி கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த வேகன்சி கிடைச்சிது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 year கழிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போது நம்மளோட மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் அவர்களும் என்சிசியில் உள்ள CO ஆஃபீஸர் அவர்களும் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தி இந்த ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டாங்க. அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.